சரியம்மா, அப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து எங்களை தேடி வந்த நீங்கள் தானே, எங்களை என்னும் இல்லை அண்ணாவை தேடி வந்த நீங்கள். இப்போ அவர் இல்லாத பட்சத்தில் நான் வந்திருக்கேன். சரி தானே? எனக்கு அவ யாரும் உதவி செய்யல. எனக்கு மெனத்தண்டி ஆக்களும் எல்லாரும் நாள் இருக்கு லண்டன்ல மெனத்தண்டி அண்ணா இருக்கிறேன். அவர்கிட்ட எத்தனை நேரம் அழுது வீடியோ வாய்ஸ் மெசேஜ் போட்டுனாங்க. எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் செய்திருப்பாங்களா. அவங்களோட தம்பிக்கு ஒரு பிள்ளை இருக்குது. நான் தம்பி எல்லாரும் பண்ணிலேருந்து வந்திருக்கு. எங்களுடைய அப்பா இந்த மச்சான் இருக்கு, இந்த ஒரு ஒன்றோட்ட மச்சான் இருக்க சொன்னார். இவாவும் புருஷனில் வந்திருக்கிறா. அவன் 4 பிள்ளையோடு வந்திருக்கிறான். அவரும் 2 பிள்ளையும் பஞ்சாதியம் முதல்ல நாங்கள் எல்லாரையும் என்னென்று பார்க்குறேன் கேட்டேன். அப்பா செய்யணும் தையில் போகிறேன். இவற்றை விட்டான் வேலைக்கு நான். இவர் என்ன கேட்டவர், நீ எங்கிட்ட விட்டு ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற சேவன் தானே, நீங்கள் எங்களோட சொந்த வந்த மாதிரி எங்களோட எந்த கதைக்கிறாண்டுகள் அப்பா நினைச்சு. நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்தால் இவங்க எங்களை அப்படி தான் நினைக்கிறாங்க. எப்போ அவர் இறந்தவர்? 2006 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. 2006ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி அவர் இறந்தவர். ஓகே, என்ன நடந்தது? எங்கே கிளைமோர் வடித்தது துணுக்க மெல்லாவிக்கல. வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ 36 வயசுக்கு இருந்து அக்கா மேரி பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போயிருக்க அண்டைக்குள்ளே அக்காட கணவர் மூலமாகவும் வந்து வந்தேன். ஒரு அம்மா லண்டன்லேருந்து வந்து அவகிட்ட கூட உதவி கேட்டேன் நான். அவள் சொல்கிறா சாராவாம் என்ன அந்த காசை திருப்பி திட்டான். 5 வீடு வச்சுக்கிறாங்க லண்டனில். நம்புறீங்களோ தெரியா, ஒருத்தர் பான் பண்ண நாள் அதன்ட்டு 3 நாளாக காலமாக வச்சு சாப்பிட்டு. நான் இவங்கள்ட்ட யார்கிட்டும் எந்த உதவியும் கேட்குறேன். அவங்களுக்கும் கஷ்டம். அதான் சொன்னேன், கணவர்கிட்ட அண்ணாட்ட கேட்டு நான் சொன்னேன், கட்டுங்க பிறவா, நான் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் தாரேன்னு சொன்னேன். போனி அடிச்சா எடுக்கிறான் இல்லைவா. அம்மாவுக்கு என்ன சொன்னால் தெரியும் தான், ஒரு மாலன்னு சொன்னாலும் பரவாயில்லை. வயது போன டைமில் ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாராலையும் பொறுத்து வைக்கப்பட்டு எல்லாட்டையும் வந்துட்டு பென்ஃபிட் கேட்டு வந்துட்டு வாங்கணுன்னு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் சாவச்சேரி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் நாங்கள் வீட்டை இருந்து விழுக்கிட்டு யாழ்ப்பாணம் போக ரெடி ஆகிற டைமில் வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வீடு தேடி வந்தாங்க. அப்போ நான் வந்து சொல்லுங்கம்மான்ட்டு இப்படி கிருஷ்ணா இல்லையோன்னு சொல்லி என்னையே வந்து கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லையம்மா அவர் வந்து வெளியில் போயிட்டாருன்னு சொல்ல, இப்படி உதவி செய்கிறான்னு சொல்லி என்னை ஆக்கள் அனுப்பி விட்டவங்க அவங்களோட தங்கச்சி விட்ட போக அவரை நிற்கன்னு சொல்லி இங்கே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு கதைச்சிட்டு சொன்னேன், நாள் இல்லையம்மா வெளியில் போயிட்டார், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்ல கொஞ்சம் சொன்னேன். அம்மா வந்து எப்படின்னு சொன்னால், அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அளவலுக்கிட்ட. அப்போ அந்த அளவலுக்கிட்ட உடனே கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு, அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சம்மா வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம வந்து வீட்டு வேலை செஞ்சு தானே இப்போ வாழ்கிறேன்னு, எங்களுக்கு வந்து பிள்ளைகளும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய காரியங்கள் வந்து அம்மா சொல்லி அளவலுக்கிட்டுட்டா. அப்போ நானுமே வந்து வலுக்கிற டைம் அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், சரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் போங்க, நான் வந்து அண்ணா வர சொல்கிறேன், ஒருவேளை அண்ணா வரலை அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் நான் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ அம்மாவை தேடி வந்திருக்கோம். சார் தானே சாவச்சேரிக்கு. இப்போ ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கால் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ கால் பண்ணி போட்டு வந்து இப்போ வீட்டடியில் நிப்பாட்டினா வீட்டை பார்த்த உடனே வந்து ஒரு சின்ன ஒரு ஐயம் என்னென்னு சொன்னால் வந்து, ஓகே வீடு வந்து நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேட்டேன், இது யார்கிட்ட வீடுன்னு சொல்ல வந்து தங்களோட வீடு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அம்மா சொல்லியிருந்தேன். இப்போ அம்மா வந்து எங்கள்கிட்ட கேட்ட உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து இப்போ ஒரு கடையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம், அதை வந்து கட்டி கொண்டிருக்காங்களாம். ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணி தந்து ஆச்சும் உதவி செய்யுங்க தம்பி அப்படின்ற மாதிரி கேட்டு, ஈவன் இப்போயுமே வந்து நான் கூப்பிட்றப்ப எங்களை கண்டுட்டு கண்கலங்க வலுக்கிட்டா. ஸோ வந்து நான் இங்கே தேடி வந்ததுக்கான காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மாவீரராக வந்துட்டு இறந்துருக்கார். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ அம்மா வந்து வீட்டு வேலையை போயிட்டு தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லையாம். அப்படியான ஒரு 2-3 காரணத்தால் நான் வந்து தேடி வந்தேன். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். சரிதானே, உண்மையிலே வந்து அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்ற சில விடயங்களை கேட்டு உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம். ஃப்யூச்சரில் வேறு ஹெல்ப்லாம் கிடைச்சா நாங்கள் அதே எடுத்து கொடுப்போம். ஸோ வந்து இப்போ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே வந்து
எங்கள்கிட்ட வீடு தேடி வந்து உண்மையிலே வந்து கண்கலங்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காண்டி வந்து எல்லோரும் வீடு தேடி வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு எல்லாத்த வீட்டையும் நான் தேடி போகிறதுமே இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் இவங்களை தேடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத. இவன் தேடி வந்தாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணுமென்றும் இல்லை. சரி தானே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு சொல்லி வாங்க போயிட்டு பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் அம்மா இருந்து வாழ்கிற வீடு. என்னம்மா? ஓகே, வணக்கம் அம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களோட கோழிகளை காத்துது? ஆஹா, ஒரு என்ன அது இப்படி கத்திட்டு தான் நிற்குமோ? கத்திட்டு தான் நிற்குமோ கோழி? கோழி கத்தி கொண்டு தான் நிற்குமோ? முட்டை அடப்பு என்ன? முட்டை அட்டா அப்புறம் கேட்கலாம் போல கோழி. இல்லை முட்டை போனால் அப்புறம் எனக்கு கிளைக்கிறீங்க. நீங்கள் இல்லை ஒரு முட்டை 60 ரூபா போகுது. உங்களுக்கு போனாண்டா நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு தந்து விடுங்க. ஒரு முட்டை இல்லை இட விட்டு எங்களுக்கு தந்து விடுங்க முட்டையை. சரியம்மா, அப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து எங்களை தேடி வந்த நீங்கள் தானே, எங்களை என்னும் இல்லை அண்ணாவை தேடி வந்த நீங்கள். இப்போ அவர் இல்லாத பட்சத்தில் நான் வந்திருக்கேன். சரி தானே. அப்போ நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுத்து சரியான மாதிரிக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் வந்து அண்ணாட்ட சொன்னேன், நான் போய்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. உங்களோட நிலைமைகளை வந்து நீங்கள் எனக்கு சரியான முறையில் சொன்னால் தான் நாங்கள் அடுத்த ஆட்டம் யோசிக்கலாமம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. அதை நான் டிசைட் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு அண்ணா டிசைட் பண்ணுவேன், அப்புறம் வந்து பார்க்குற மக்கள் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரி தானே. ஓகே, அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து இருந்து கதைப்போம் உங்களோட. இப்போ அதுக்கு முன்னே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண முன்னமாக அவங்க இருக்கக்கூடிய வீடு வளவு அதெல்லாம் வந்து நார்மலாக பார்க்குற வந்து வளமை. ஸோ இது வந்து உங்களோட வீடா? இல்லை, தங்கச்சியோட வீடு. அவள் வெளிநாட்டில் இருக்கிறா. தங்கச்சின்ற வீடு. தங்கச்சி வந்து எங்கே இருக்கிறா? ஃப்ரான்ஸில் இருக்கிறா. அம்மா அப்பாவுக்கு பிறகு அவைக்கு. அப்போ இப்போ அம்மா அப்பா பேர்லையா இருக்குது? இப்போ அம்மா அப்பா பேரில் இருக்குது. ஆனால் தங்கச்சி தான் வீடு போக போகுது. கடைசி வரைக்கும் இருந்தவா? 36 வயசு தான் கல்யாணம் செய்தோம். 36 வயசு தான் கல்யாணம் கட்டணும். அவள் இவர் இருந்தபடியாக நாங்கள்லாம் 1 இயர் கல்யாணம் செய்துட்டோம். அதனால் தங்கச்சிக்கு இந்த வீட்டை சீதனமாண்டோடும் கொடுக்கல, இந்த வீடு மட்டும் அவளுக்கு சீதனமாக கொடுத்து. ஓகே, இப்போ வந்து தங்கச்சி வந்து கடைசியாக இருந்து கல்யாணம் செய்த ஒரு காரணத்தால் இந்த வீட்டை வந்து தங்கச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. சரி தானே. வீட்டு திட்டத்தில் அப்பாவே கொடுத்த வீடு. வீட்டு திட்டத்தில் அப்பாக்களே கொடுத்த வீடு. அப்போ வந்து தங்கச்சி 36 வயசு மட்டும் இருந்து கல்யாணம் செஞ்சுருக்கிறா. ஓகே, அவள் செஞ்சு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டா. அவள் வேலையில் ஒன்றும் செய்கிறதில்ல, வீட்டில் தான் இருக்கிறா. எனக்கு அவ யாரும் உதவி செய்யலை. எனக்கு மெனத்தண்டி ஆக்களும் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறேன், லண்டனில் மெனத்தண்டி அண்ணா இருக்கிறேன். அவர்கிட்ட எத்தனை நேரம் அழுது வீடியோ வாய்ஸ் மெசேஜ் போட்டுனான். எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் செய்திருப்பாங்களா, அவங்களோட தம்பிக்கு ஒரு பிள்ளை இருக்குது ரெண்டா எனக்கு செய்திருப்பாங்க. எனக்கு பிள்ளையும் இல்லை. எனக்கு தங்கச்சியும் ஒரு மாவிதர் தான். அவட மனுஷன் கடைசி அந்த முடிவாய்க்காளுக்கு செய்துட்டு அவளுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். 3வது தங்கச்சியா? ஓ, பண்ணிலே அவங்க 3வது மகள் கதைக்க மாட்டான். அந்த மகளை நான் 3 வயசுலேருந்து எடுத்து இப்போ 21 வயசு வாக்கு நான் தான் வளர்த்துன்னு வந்தேன். நான் இப்போ நான் இந்த கடைகள் கட்டுற இந்த அலுவல்கள் இருக்கிறதால எனக்கும் கொஞ்சம் காய்ச்சல் வந்ததால் அவன் அம்மா மட்டும் போயிட்டா. அவள் கதைக்க மாட்டான். அந்த கையில் என் தங்கச்சிட்ட குடும்பத்துக்கு நான் தான் அவ்வளோ ஆழம் உழைச்சி உதவி சொன்னால் வீட்டு வேலை ஒவ்வொருத்தையும் படுக்கையில் வச்சு சிலம்பெல்லாம் எடுத்து இப்படியோ 13 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். நான் அதுக்கு முதல் நான் ஒரு முன்பள்ளி ஆசிரியராக இருந்தேன். நான் வெண்ணி இல்லை அங்கே இயக்கத்தில் இருக்கேன். இந்த இறந்தோன்னே நான் இஞ்சாலம் வந்துட்டேன். இப்போ என்ன என் மாமா மாமி கேட்ட வேண்டாம் இவ்வளோ காலம் என்னையாவே தேடிட்டு இப்போ அவைக்கு வயசு போயிட்டு தங்களை பார்க்க ஒரு உதவி வேணுமான்ட்டு என்ன கேட்கி நான் தங்களோட இருக்க சொல்லி நான் போயே இல்லை. நான் என் கணவன் அண்ணாட்ட கூட எத்தனையோ தினம் அழுது வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு உதவி செய்யுங்க மச்சானோட கேட்டேன். இப்போவும் பிடிக்கவும் எடுத்தேன். நான் அவரை எடுக்கல. நான் யாருக்கும் தண்டே இல்லை. எனக்கு உதவி யாரும் என்ற உறவுகள் செய்ய இல்லை. நான் இது மூலம் எனக்கு அந்த விழுந்து வீட்டு வேலை செய்து கேட்ட விழுந்து காலி தண்டி உடையிலும் உடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா இப்போ எனக்கு வெரிகோஸ்னாலும் அதால் நின்று நேரம் வேலை செய்யணும்னு சொன்னது. அதால் இதில் வந்து இப்போ கணக்க பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அம்மாவுக்கு கஷ்டம் இருக்கிற வந்து உண்மை சரிதானே. இப்போ வந்து 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை சரிதானே. நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன், தாயும் செய்யுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான் சரிதானே. இப்போ சகோதரங்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றக்காண்டி மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விதி இல்லை. ஒரு அன்பு பாசம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க சரிதானே. நான் அம்மா அப்பா இருந்தாலும் எனக்கு கொண்டு ஒரு ரூம்
எனக்கு பின்னாடி ஒரு கேஸ் வச்சு தான் நான் சமைச்சு சாப்பிட்றேன், நான் இவங்கள சாப்பிட்றேன். எனக்கு எங்கள் அப்பாட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்பா என்ன அது அவரை அறியாமல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தங்கச்சி நான் தம்பி எல்லாரும் பண்ணிலேருந்து வந்துருக்கு, எங்களுடைய அப்பா இந்த மச்சான் இருக்கு, எந்த ஒரு ஒன்றோட்ட மச்சான் இருக்க சொன்னார். இவாவும் புருஷனில் வந்துருக்குறா, அவன் 4 புள்ளியோடு வந்துருக்குறா. அவரும் 2 புள்ளியும் கொஞ்சம் குதிரை நாங்கள் எல்லாரையும் என்னென்று பார்க்குறேன் கேட்டேன். அப்பா அதோடு நான் கோவிச்சு கொண்டு வெளிக்கிட்டு போய் வீட்டு வேலை செய்து இப்போ ஒரு வருஷமாக தான் நான் இருக்கிறேன் இந்த வீட்டு. என்ன பெருசாக இதுக்குள்ள யாருக்குமே தெரியாது. அப்பாட வேலை சொல்லி கிட்டேன், என்னாட்ட மகள்ன்னு சொன்னால் தான் தெரியும். நான் 95 எங்கள்ட அண்ணா ஒரு மாவீரர், அதோடு அங்கே இடம்பெயர்ந்து போயிருந்து வந்து அங்கே நான் முன்பள்ளி படிப்பிட்டு அவரை கல்யாணம் செய்து அங்கால வாழ்ந்து இருந்த நான். அங்கால எனக்கு இருக்க முடியலைன்ற தனியாக என்னால் அங்கே வெண்ணி கட்டுப்பாட்டுக்கு இருக்கலாம் போயிட்டு, அதால் நான் முன்பள்ளியை வேறு ஒரு டீச்சர்கிட்ட ஒரு என்னோடய உதவியாக படிப்பிச்சவட்ட கொடுத்துட்டு நான் இங்கெல்லாம் வந்துட்டேன். நான் இப்போ 13 வருஷமாக நல்லூர் அடியில் 4 பேர் ஒவ்வொரு இடமாக கொழும்பில் செய்தேன். பம்பலப்பட்டியில் ஒரு டாக்டர் விட்ட வேலை செய்யணும். இப்படி எல்லா இடம் அவங்க தார காசுக்கு என்ன புளிஞ்சு எடுத்து தான் வேலை உண்மையாக வாங்கி அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இப்போவும் எனக்கு இல்லாது, எனக்கு இப்போ 52 வயசு ஆச்சுது. என்னால் இனிமேல் இப்படி கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். அதோடு நான் வீட்டோடு இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் தையில் போகிறேன். இவற்றை விட்டான் வேலைக்கு நான் இவர் என்ன கேட்டவர், நீ எங்கள்கிட்ட விட்டு ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற சேவன் தானே, நீங்கள் எங்களோட சொந்த வந்த மாதிரி எங்களோட எந்த கதைக்கிறாண்டுகள் அப்பா நினைச்சேன். நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்தால் இவங்க எங்களை அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களே நீங்கள் ஒரு நாளும் வீட்டு வேலைக்கு போகக்கூடாது என்று நினச்சி தான் நான் அதை விட்டுட்டு ஒரு வீடு கட்டிட்டு என் நகையெல்லாம் நீங்கள் நம்பாட்டி நான் காட்டுறேன் ரிசீட் இந்த எல்வியில் செலானில் ஏசிசிஎன் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் கட்டி தான் 6 லட்சம் ரூபா சேர்த்து 1 லட்சம். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நான் கேட்க முன்னமே நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் நிப்பாட்டி போட்டு போகத்தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட கஷ்டத்தை வந்து சொல்ல போகிறீங்க. அதை இப்போ நாங்கள் எங்களோட சார்பாக வந்து பார்க்கணுமாக இருந்தால் நான் கேட்குற விடயங்களுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம், சரி தானே? ஓகே. அப்போ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதுதான் வந்து இவங்க இருக்கிற வீடு. இது வந்து அம்மாவோட வீடு இல்லை என்ற ஒரு காரணத்தால் அதை நான் வந்து ஒன்றும் டீப்பாக காட்ட விரும்பலை. இது வந்து இவங்களோட தங்கச்சிக்கு இப்போது இருக்கிற ஒரு வீடு வந்து இப்போ இங்கே வந்து நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிறீங்க, சரி தானே? வீடு ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஒரு தனி அறையில் தனியாக சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே அது ஒரு வேதனையான செய்யலாம், சரி தானே? அண்ட் வந்து இப்போ இல்லை நான் வந்து பார்க்கல. இப்போ இதுதான் இப்போ நீங்கள் கட்டி கொண்டு இருக்க கடையா? சரி, ஓகே, வாங்க நாங்கள் இருந்து கதைப்போம். நான் ஒரு கொஞ்சம் விஷயம் கேட்குறேன், நீங்கள் என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, சரி தானே? சரிம்மா, நாங்கள் இப்போ அம்மா வந்து சொன்ன விடயங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நாங்கள் மறுபடியுமாக வந்து கதைப்போம் டீப்பாக, சரி தானே? ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன? நந்தகுமார் பிரபா. நந்தகுமார் பிரபா. என்ன அப்போ உங்களோட சொந்த இடம் என்ன? சங்கத்தான சாவச்சேரி. சங்கத்தான சாவச்சேரி உங்களோட சொந்த இடம் என்ன? அப்போ நீங்கள் எத்தனை அமௌண்ட் மாதிரி பண்ணீங்க? 98 மாதிரி பண்ணீங்க. மாதிரி பண்ணும்போது அங்கே இருந்தீங்க வெள்ளாங்குளத்தில் இடம்பெயர்ந்து போய் அங்கே இருந்தீங்க. அதுக்கு முதல்ல அங்கே இருந்தீங்க? இங்கே இருந்து 95 இடம்பெயர்ந்து போய் பிரச்சனைக்கு போனேன். பிரச்சனை போய் வெள்ளாங்குளத்தில் 95 போய் வட்டக்கட்சியில் இருந்து அங்கே இருந்து ஒரு இடமா தண்டி வெள்ளாங்குளம் போயிருந்து 96 வெள்ளாங்குளத்தில் இருந்தாங்க. 98 அவரை திருமணம் செஞ்சீங்க. லவ் மேரேஜ் தானே? ஓகே, லவ் மேரேஜ். 98ஆம் ஆண்டு வெட்டிங் பண்ணீங்க. ஓகே, 98 வெட்டிங் பண்ணி எப்போ அவர் இறந்தவர்? 2006 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. 2006ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி அவர் இறந்தவர். ஓகே, என்ன நடந்தது? எங்கே கிளைமோர் வடித்தது துணுக்காய் மெல்லாவியில் கிளைமோர் வடித்ததில் இறந்தவர். ஓகே, அந்த 98ஆம் ஆண்டுலேருந்து அந்த 2006ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் அவர் உங்களை நல்லா பார்த்தவரா? நல்லா பார்த்தவர், எந்த விதமான குறையும் இல்லை. நான் அவரை திருமணம் செய்ய ஒரு சின்ன தோட்டோட அவர் தன்னுடைய சம்பளத்தை சேமிச்சு அந்த கொடுப்பனை எடுத்து எனக்கு இவ்வளோ நகையும் இல்லை. நான் பேங்கில் வச்சவங்களுக்கு அவர் எனக்கு தந்தார். கொஞ்சம் சத்தமாக காய்ச்சி தான் பிள்ளைங்கம்மா. அப்போ சொல்லுங்க, அப்போ அவர் என்ன வேலை செஞ்சவர்? அவர் முதல் காவல்துறையில் இருந்தவர். திருமணம் செய்ய பிறகு அதில் இருந்து காவல்துறை இந்த தமிழில் டிராஃபிக் போலீஸ் ரைட். ஓகே ஓகே ரைட். ஓகே, சொல்லுங்க. அதில் இருந்து பிறகு இந்தியாவில் போராளியாக மாறினவர். மேக்னண்டா சொல்லுங்க ஒரு காலம். சரிதானே? அப்போ வந்து அப்படி இருந்து அந்த 98லேருந்து 2006 வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கொண்டு. ஓகே, அப்போ நீங்கள் மல்லாவிக்கில் என்ன நீங்கள் அவர் போய் மாட்டிட்டாரா? அவரோட பொறுப்பாளரோட வாகனத்தில் வரைக்கும் கிளைமோர் வடித்தது. அவங்க 4 பேர் ஒன்றாச்சு சேர்ந்து வீரச்சாவல் அவங்க மயந்தி என்று சொல்லி பொறுப்பாளர். ஓகே, அப்போ 2006 இறந்துட்டாங்க. அப்போ இறந்த செய்தி அறிந்த பிறகு நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதே வெள்ளாங்குளத்தில் எனக்கு காணி அந்த ஒரு இது தந்தவங்க அம்மா அப்பா மாவீர 2 ஒரு காணி கொடுத்து அவங்க அந்த இருந்த காணியை நான் திருமணம் செய்த உடனே என்னட்ட
விட்டுட்டு இவங்க இந்தியாவில் வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அங்கே எவ்வளோ காலம் இருந்தீங்க? 98 அவர் நான் 2009 வரைக்கும் அங்கே ஆண்டிருந்தேன். 2009 முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அங்கே போய்த்தான் வந்தேன். வட்டுவாள் அங்கே தான் இருந்தீங்க 2009 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் எப்போ இங்கே வந்தீங்க? 2009 கார்த்திகை மாதம் இந்தியாவில் எல்லாரையும் கொண்டாந்து இந்தியாவில் கொண்டு விட்டாங்க. அந்த டைம் இந்தியாவில் வந்துட்டு. சரி, இப்போ அந்த 2006ஆம் ஆண்டு வந்து இப்போ அவர் இறந்த ஒரு விடயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருந்திருக்கும், அந்த வந்து பெரிய ஒரு கவலையை கொடுத்துருக்கும். ஏன்னா ஓகே, அப்போ அந்த அந்த ஒரு பீரியடில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை நம்ம. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து யார்கிட்ட உதவியோடு வந்து வாழ்கிறீங்க? நான் ஒவ்வொரு வீட்டு வேலை செய்யுது. முதல் கடையில் வேணுன்றேன். ஒரு கடையில் ஒரு முஸ்லீம் ஆள்கிட்ட கடையில் நல்லூரில் ஒரு ஃபேன்சி ஹவுஸில் வேலை செய்யணும். இந்த டாய்ஸ் அதுகள் விற்கிறது. 4000 ரூபா. பண்ணிவிட்டோமா ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க வந்தது அவர் வந்து அந்த 98 2006ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துவரேன்னு சொன்னீங்க தானே, உங்களுக்கு தேவையான நகை எல்லாம் வாங்கி தந்து நல்லா வச்சுருந்தாருன்னு சொல்லி. ஓகே, அப்போ அந்த டைமில் அவர் தந்த அந்த அந்த சொத்துக்களை பயன்படுத்தி உங்களால் ஒரு சொந்தமான தொழில் ஒன்றும் நான் அப்படி இருந்தால் எனக்கு அது அந்த நேரம் செய்ய அப்போ விட வசதியும் இல்லை. அப்போ இவங்க தங்கச்சி எல்லாம் இருந்தவங்க எனக்கு காணியல் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவுமே இப்போ அப்பாட்டை அம்மாட்ட கேட்டு தங்கச்சிக்கு அவளுக்கு பிறகு எங்கள் தங்கச்சி கொடுக்குறோடைய அவவே 2 பேர்ட்டையும் தங்கச்சிட்டையும் மனுஷன்கிட்டையும் கேட்டு தான் நான் அதை கட்டினான். இந்த அவங்கட காணி தானே, அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு கட்டணும். மற்றது இன்னும் ஒரு விஷயம், உங்களுக்கு எத்தனை சௌரங்கள்? இப்போ எனக்கு 10 பேர், அதில் 4 பேர் இறந்துட்டினோம். உங்களுக்கு 10 சௌரங்களா? உங்களை விட 10? உங்களை சேர்த்து 10? உங்களை விட 9. இல்லை, ஒரு அண்ணா இந்தியன் ஆர்மியில பஸ் அடி சேர்த்தவர், ஒரு அண்ணா எனக்கு மூத்தவர் மாவீரர் கோட்டை பிரச்சனைக்கு, இன்னொரு அண்ணா எங்கள் வீட்டு பிளேட்லேருந்து 2014 விழுந்து தவறி விழுந்து செத்தவர், மற்ற தம்பி ஒரு ஆள் வலிப்பு வர்றது. அப்போ இதில் ஒரு பிள்ளையா கோயிலுன்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு போய்க்கு அங்கே அந்த கல்லுக்கு மேலே விழுந்து இந்த இடுப்பு ஓடிஞ்சு 8 மாதம் படுக்கையில் நடந்து 2018 செத்தவர். ஓகே, அப்போ உங்களுக்கு உங்களை விட 9 சகோதரங்கள். எத்தனை ஆம்பளை சோரம்? 6 ஆம்பளை சோரம், 4 பொம்பளை சோரம். 6 ஆம்பளை சோரம், 4 பொம்பளை சோரம். அதில் எத்தனை ஆம்பளை சோரங்கள் இறந்துட்டாங்க? 4 ஆம்பளை சோரங்கள் தான். 4 ஆம்பளை சோரம் இறந்துட்டு. ஓகே, இப்போ இருக்கிறது ஒரு அண்ணா ஒரு தம்பி ஒரு கோழி கடை ஒன்றில் சம்பளத்துக்கு வேலை செய்கிறார். அண்ணா ஒரு பழக்கடை போட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கும் கஷ்டம். 3 பிள்ளைகள் பழங்கள் தான் விற்கிறது, பழக்கடை ஒன்று. ஓகே, அப்போ மட்டும் 3 பொம்பளை சோரங்க. ஒரு தங்கச்சிக்கு மனுஷன் இல்லைனாலும் அவரோட புருஷன் தான் வன்னி யுத்தத்தில் செத்தது. இன்னொரு அக்கா அவருக்கும் கணவர் இறந்துட்டார். 4 வருஷம் இருந்த அப்போல ப்ரெஷர் தூக்கி எறிஞ்சு கோமாவில் இருந்து செத்தவர். ஓகே, அப்போ இப்போ உங்களுக்குன்னு சொல்லி இந்த உருப்படியாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ உங்களோட தங்கச்சி ஒரு ஆள் தான் இருக்கிறா. அவள் யாருக்கு செய்வா? அவள் அப்பா அம்மாவுக்கு அவர் ஏதாவது தன்னால் என்றது வேக்கி ஏதாவது சிலவுக்கு அனுப்பிவிடும். மற்றும்படி அவன் எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறது இல்லை. இப்போ அக்கா வந்து என்ன அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி போனுவா? இங்கே வந்து கொழும்புல வந்து வேறு மாதிரி பண்ணி அண்ட் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ 36 வயசுக்கு இருந்து அக்கா மாதிரி பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காண்டேக்குள்ளே அக்காவோட கணவர் மூலமாகவும் வந்து இவங்க எதையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவர் வந்து உண்மையிலே இப்போ கட்டின மனைவியாக அவங்கள பார்க்குறது வந்து பெரிய விஷயம். அதே டைமில் வந்து இப்போ நீங்கள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பார்க்கலாம். உங்களோட சௌரங்கள் எல்லாருமே கஷ்டம். தங்கச்சி கஷ்டம், தம்பிக்கு அவரும் கடையில் கோழி கடையெல்லாம் வேலை செய்கிறான். அப்போ யாருக்கு அம்மா அப்பா இருக்கிறோம், அப்போ அவள் யாருக்கு உதவி செய்கிறது? அதே வேலை அவங்களும் ஒரு வேலை அவள் வேலை போகவில்லை. ஏன்னா அவங்களுக்கு லேட் மேரிட்டோடைய குழந்தையும் லேட்டாக கிடைச்சது. இப்போ இந்த இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் செய்து தான் அவளுக்கு அந்த பாபா கிடைச்சது. அப்போ அதால் அவர் என்ன மாதிரி உங்களோட நல்லவர். என்னடா அவருக்கும் அவங்களோட அண்ணா இருக்கிறார் கொழும்புல. அப்போ அவர் தான் அவையே வெளிநாந்தனே அவங்களோட அப்பா சாக அவங்களோட அண்ணா இதண்டி இவங்களை எல்லாம் தண்டி வெளிநாட்டுக்கெல்லாம் எனக்கு போய் கேள்வி பண்ணது. அப்போ அவங்கள கேட்கலாத அதோட மாதிரி அவர் எங்களோட தங்கச்சியை திருமணம் செய்ய அவருக்கு 46 வயசு, தங்கச்சிக்கு 36 வயசு. அப்போ அவங்களே இப்போ அவருக்கு இப்போ 60 வயசு மச்சானுக்கு. அப்போ அவங்களால இனிமேலாம் இன்னும் 4-5 வருஷம் போனால் அவங்களுக்கு பென்ஷன். அப்போ அதால் இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து யார்லேயும் குறை கதைக்க வேண்டாம். உண்மையிலே சொன்ன மாட்டீங்க. நான் இந்த வீட்டை ஃபஸ்ட்டுக்கு வந்து உள்ளட்ட உடனே வீட்டை பார்த்துட்டு ஓகே வீடு வந்து நல்லா இருக்குது. அப்போ இது யார்கிட்ட வீடம்மா? தங்கச்சின்ற வீடு. ஓகே, தங்கச்சிட்ட வீட்டை வச்சு உங்களை வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். காரணம் என்னென்னு சொன்னால் இது யார்கிட்ட வீடுன்ற உண்மையை அறியணும் வந்து
உடனே வந்து அம்மா சொல்லியிருந்தா இல்லைவா இங்கே இல்லை தம்பி அவள் வெளிநாட்டிலேருந்து. அப்போ நான் வெளிநாடுன்னு சொல்லி எந்த நாடுன்ற ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லியிருந்தா. அப்போ ஐயோ அம்மா தங்கச்சிலாம் ஃப்ரான்ஸில் இருந்தால் எப்படி அம்மா இது வந்து நாளைக்கு நாங்கள் வீடியோ போட்டால் அவங்களோட தங்கச்சி வந்து கோவிக்கக்கூடும், தங்கச்சிட்டு அவர் வந்து கோவிக்கக்கூடும், சிலவில் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகும். அண்ட் வந்து வெளிநாட்டில் ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இதால் என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்புன்றதை ஏற்றுக்கொள்கிறீங்களான்றதை நான் வந்து அம்மாவை கேட்டேன். அப்போ வந்து அவங்க ஓமன் சொல்லிட்டு வந்து மறுபடியும் அளவலுக்கிட்டாங்க. அப்போ உண்மையிலே வந்து நாங்களுமே ஒரு தாயின் வயத்தில் பிறந்து தான் வந்தேன். நாங்கள் இப்போ எங்களுக்கு முன்னால் வந்து ஒரு அம்மா கண் கலங்கும் போது ஓகே அவங்க ஓமன்னு சொல்லி வரும்போது நாங்கள் அதையும் தாண்டி போக முடியாதானே. இப்போ நான் சொன்னேன் ஓகே நான் வந்து ஒரு உறவு பாலமாக உதவி செய்ய தான் வந்தேன், நான் எந்த காசு தரப்போகிறதும் இல்லை, நான் வந்து உங்களோட நிலைமை நான் வந்து எடுத்து காட்டேன், உதவி செய்ய போகிறவங்க வந்துட்டு பார்த்து உதவி செய்வாங்க, ஓகே நான் எந்த பங்குக்கு நான் செய்யக்கூடிய செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதைக்கு உள்ளுக்கு வந்தேன். ஆனால் உள்ளுக்கு வந்தால் உண்மையிலே வந்து இப்போ என்ன சொல்கிறோம் வந்து இப்போ சிங்கப்பூர் வந்து நல்ல ஒரு ரிச்சான நாடு அப்படின்றக்காண்டி வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க இல்லாமல் இல்லை. அது வந்து அது சொல்லுவாங்க அந்த மூக்குள்ள வரைக்கும் வந்துட்டு சலை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக வறுமைப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட வந்து தோட்டத்தையோ ஹெட்டப்பையோ செல்லாடி அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு ஓகே இவங்க வசதியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிருந்தால் உண்மையிலே வந்து கஷ்டம். ஏன்னு சொன்னால் இவங்க நல்ல மாதிரி இருந்தால் இப்போயும் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வயசு போனாக்கிட்ட அந்த மெல்லம் சலம் அதுகளை எல்லாம் வந்துட்டு பார்த்து உண்மையிலே வேலை செய்யணுமெண்டு இல்லை. அண்ட் வந்து இவங்களோட தங்கச்சியும் வந்து ஒரு சரியான முறையில் வந்துட்டு இவங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி அவர் நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் தங்கச்சி வந்து பார்க்கலன்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்களோட தங்கச்சியை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவங்களுமே ஒரு நல்ல ஒரு அக்காவாக இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 36 வயசு வரைக்கும் இருந்து பொறுமையாக திருமணம் செஞ்சு இன்றைக்கும் வெளிநாட்டில் போயிருந்து தன் அப்பா அம்மாவை தன் சகோதரங்களை ஏதோ தன்னால் முடிஞ்சதை தன் கணவரோடையும் சேர்ந்து வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிகளை வந்து நாங்களுமே எந்த பட்சத்தில் படித்த பிள்ளைகள் படியில் கூட இப்படியான ஸ்டோரிகளையெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன் சரி தானே. அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் வச்சு நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் விட முடியாது. இதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கையில் தாரேன் சரி தானே. நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு உதவி செய்யலாம். உதாரணமாக இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குமே வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சகோதரங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு தனியாளாக இருந்து ஒரு பொம்பளையாக இருந்து எல்லாரையும் பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்க. சில பேர் வந்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து தங்கச்சி இருக்கிறா அண்ட் வந்து இவா தனியாக இருக்கிறா வேலை செய்யலாம், இங்கே நாங்கள் 60 வயசுலேயும் வேலை செய்கிறோம் 70 வயசுலேயும் வேலை செய்கிறோம், இவாக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரிலாம் எழுதலாம். ஒரு தடவை வந்து அதுகளை எழுதுறதுக்கு முன்னும் ஓகே இவங்கள்ட நிலைமையிலேருந்து ஓகே நாங்கள் யோசித்து பார்ப்போம் அப்படின்னு மாதிரி வந்து யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணம் வந்துட்டு எழுத கை வராது. இவங்க கூட வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை, இப்போயுமே வந்து வேலைக்கு போய் கொண்டு தான் இருந்திருக்காங்க. ஈவன் அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்குள்ளே வீட்டில் கூட வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ போன இடத்துல வந்து அம்மா சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன மனத்தாக்கம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன நீ ஒரு வேலைக்காரியாக இருந்தவங்களுக்கு சமனாக இருந்து கதைக்கிறேன்னு சொல்லி உண்மையிலே வந்து சொன்ன மாட்டீங்க. மனிதர்கள் வந்து பலவிதம் தெரியும் தானே, அதுவும் இந்த காலம் வந்து மனுஷரை வந்து பிடிச்சி தின்ற மாதிரி காலம் தான் வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ வேலைக்காரன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னட்ட ஒரு ஆள் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து அது என்ன வேலையாகவும் இருக்கலாம், புல்லு கொத்துற வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு கூட்டுற எந்த வேலையை செஞ்சாலுமே அந்த அளவுக்கு நான் வந்து வேலை செய்யக்கூட வந்து நான் யோசிப்பேன் சார் தானே. ஒரு அளவுக்கு மிஞ்சி சொன்னால் என்ன நினைப்பானோ தெரியாது, என்ன நினைப்பாங்களோ தெரியாது அப்படின்னு மாதிரி. ஆனால் வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்கள மெனநோகிற மாதிரி இருந்தாலும் நான் வந்து கதைக்காமல் இருப்பேன். ஆனால் அதையும் தாண்டி வந்து உங்களை அப்படி கதைச்சிருந்தா அது வந்து மேலே முன்விட்டான் செய்தேன் இல்லை நாங்கள் ஆக்களை அப்பா அம்மா வேணாமன்றமே தான். நான் சின்னலேருந்து அவளோட தங்கச்சி நம்மள்னா ஒரே கிளாஸ்மேட். அப்போ அவள் விழுந்து முறைஞ்சிருந்தோ பெட்டில் வச்சு 3 மாதம் செல்லம் எடுத்து நான் அப்படி என்ன எல்லாம் செய்தேன். நான் நல்லூரில் 4 வருஷம் செய்தேன், கொழும்புல செய்தேன், நான் கொழும்புல 2 இடத்த செய்தேன், நான் கன்னடத்தை செய்தேன். இந்த இப்போவும் நான் உடுப்பட்டியில் 2 மாதம் இந்த போன 28 தான் இங்கே வந்தேன். நான் ஒரு அம்மாவை லண்டன்லேருந்து வந்து அவள் விட்ட கூட உதவி கேட்டேன். நான் அவள் சொல்கிறா சாராவாம் என்ன அந்த காசை திருப்பி திட்டா 5 வீடு வச்சுக்கிறாங்க லண்டனில். உடுப்பட்டியில் பெட்டிய கல் வீடு பொக்குன சந்தியில் இருக்குது.
டீயை கழுவிடுவோம் அதை பராமரிப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறான் 45,000. நாங்கள் ஓகே நீங்கள் இப்போ பொதுவாக ஆக்களை சொல்லாமல் கதைக்கிறது ஓகேயான பேர் ஒன்றும் நான் பேர் சொல்லல இல்லை சொல்கிறேன். ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க தானே ஒரு உதவியை தந்துட்டு இருந்தாலும் கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். 5 அப்படி நான் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவன் பிரச்சனை இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வெளிநாடு தான் போய் தன் பிள்ளைகளை வளர்த்தான்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மாட்டேன். வேணுமெண்டு அவர் 1 லட்சம் 2 லட்சம் தாரேன், நீ அதை ஒரு 4-5 மாதத்துல எனக்கு திருப்பிட்டா. அதுவும் 1 லட்சம் தாவேண்டாம். நான் அதுக்கப்புறம் நான் பேருந்து எடுக்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை, விட்டுட்டேன். இந்த இடத்துலமா இன்னும் ஒரு விதமான ஆக்களை நான் சொல்லணும். அந்த வீட்டில் வேலை செய்கிற ஆக்களை வந்துட்டு தங்களோட ஒரு பிள்ளை சகோதரங்கள் மாதிரி பார்க்குறவங்களுமே இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு நிகழ்வு வருதுண்டா அது தங்களோட நிகழ்வு மாதிரி எடுத்து செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எனக்கு நான் சேர்த்து விட்டவளவே என்ன சொல்லுவாளவே எனக்கு போய் 50 வந்தாங்க கிஃப்டாக. ஆனால் நான் சத்தியமாக இதுவரையில் வேலை செய்கிறேன் எல்லாம் வெளிநாடு அம்மா அப்பா தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5 நின்று முன் வீட்டில் இவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் லண்டன், தாய் தகப்பன் இந்தியா, தகப்பன் போய் சேர்த்துட்டு அவன் போகிறான் லண்டனுக்கு. எனக்கு அந்த அவர் சொன்ன அந்த அதுவும் அவர் தங்கச்சிட்ட புருஷன் தான் அதை சொன்னார். எனக்கு அது இவன் வாய மூடிட்டு இருக்கிறான் இந்த அம்மா. எனக்கு அது சரியான கவலை. நான் சம்பளம் உங்கள்கிட்ட தான் பண்ணுறேன், அவர் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அதோட என்னச்சுன்னா இனிமேல் ஒரு வீட்டை வீட்டு வேலை செய்யக்கூடாது. போறையில்ன்றதுக்கு தான் இந்த அம்மாவை என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சமுத்தியில் வேலையிறாள். அவள் நான் 2 மாதம் சும்மா நேடி இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு வேணும் தானே என்ற அவளுக்கு தெரியும் என் லைஃப் எப்படி. ஆனால் அவளுக்கு விருப்பம் எனக்கு உதவி செய்ய, அவளுக்கும் கஷ்டம் பாவம். அதான் நம்ம இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் உதவி செய்ய விரும்புகிறவங்கள்ட்ட உதவி செய்ய ஆளுமே அவளுக்கும் புருஷன் இல்லை. சரிம்மா, இப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட நிலைமைகள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சரிதானே. இப்போ நாளாந்தம் செலவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ இவ்வளோ காலம் தற்சமயம் இப்போ நேற்றும் நான் நல்லூர் உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லூரில் நான் ஒரு வீட்டுக்கு வேலை செய்த வீட்டை தான் போய் எனக்கு உதவி கேட்டு அப்படி கடை கட்டி இருக்கிறேன்னு எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டேன். நாங்கள் என்ன செய்யறீங்க? இப்போ அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க, நான் பார்த்தவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள்கிட்ட இப்போ வசதிகள் இல்லை. நாங்கள் இனி அங்கே தான் கேட்கணும். கேட்டு அவை ஓமண்டேன்னு சொன்னால் அவங்களோட நம்பர் இருக்குத்தானே அடிக்கிறோம். நான் அதோட நான் பேசாமல் வந்துட்டேன். என்னன்னா அவங்க நான் கேட்குறேன் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நகைகளை வச்சதில் கடையை கட்டி தண்டி இப்படி சும்மா ஏதோ நம்புறீங்களோ தெரியா ஒரு பான் பண்ண நாள் அதன்ட்டு 3 நாளாக காலமாக வச்சு சாப்பிட்டு நான் இவங்கள்ட்ட யார்ட்டும் எந்த உதவியும் கேட்குறேன். அவங்களுக்கும் கஷ்டம், அப்பா அம்மாவுக்கும் தங்கச்சி அவங்களுக்குனாவே கோழி வளர்த்து அப்படித்தான் தங்களோட லைஃப்பை பார்க்கணும். எனக்கு உதவி செய்ய ஒரு தடவை இல்லை. தங்கச்சிட பிள்ளைகளை எல்லாம் நான் இவ்வளோ ஆழம் வீட்டு வேலை செய்து வளர்த்து அந்த ஆளை அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. அப்படி இருந்துமே எனக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு தடவை இல்லை. அதான் பிரச்சனை. இது இந்த கடை கட்டுறேன் 6 எனக்கு என்ன வழி எப்படி கட்டுறேன் என்ன எந்த சகோதரங்களும் கூட என்ன கேட்டது இல்லை. உண்மையிலே அம்மா சொன்ன ஒரு விஷயம் மனசனை ஓடிக்கிற மாதிரி இருந்திருக்குது. இப்போ ஒரு ராத்திரி பானை வாங்கி 3 நாள் வச்சுருந்து அதை காலமாக சாப்பிட்றான்னு சொல்லி உண்மையிலே பான் தெரியும் தானே. இப்போ நாங்கள் இன்றைக்கு வாங்கினோம்னு சொன்னால் அது அடுத்த நாளே பாவிக்க முடியாது. என்ன பூஞ்சனம் பிடிச்சிட்டு அதை சாப்பிடவே இல்லை. அது உண்மையை தான் நான் சொல்கிறேன். சத்தியமாக வேண்ட பாருங்க மிச்ச பான் ஃப்ரிட்ஜு கிடக்கு வருது காட்டு ஏண்டாக்கா. இப்போ நான் சும்மா ஏதோ நான் தானே ஏதோ சமாளிப்போம். என்னட்ட இல்லை காசு. நகை எல்லாம் பேங்கில் ப்ரைவேட் பேங்கில் 100 நகையும் வச்சு நான் அந்த பில்லும் கிடக்கு எடுத்து வந்து காட்டுறேன். அதை வச்சு தான் அந்த கடை விழா கட்டினேன். இங்கே இந்தியாவில் மிச்சம் செய்ய வசதி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த கடை போட்டிருக்கீங்க, அதுவும் தங்கச்சி அனுமதியோட போட்டிருக்கீங்க. இப்போ இந்த முதல் முன்கொடிக்க போகிறீங்க அப்படியே அதை கட்டி செய்யணும். இப்போ அதுக்கு தான் இப்போ நீங்கள் அது மேசன் இருக்கீங்க அவர் இப்போ அது கட்டி செய்யவே 60,000 வேணுமென்று சொல்லிட்டு போகிறார். இப்போ நீங்கள் இந்த கடை போட்டது நோக்கம் என்ன? பலசர கடை மாதிரி பலசர கடை போட்டு நான் வீடு விட வேலை செய்து சமைச்சேன். நான் தானே வெஞ்ச இதுக்குறவங்க கொஞ்சம் வேலை போகிறாங்க இருக்கிறாங்க. சில நேரம் இந்த பக்கத்து விட்டு அண்டி கூட என்ன சில தன கையை நான் இடியப்பம் பிழிஞ்சிட சொல்லி கூப்பிடுவான். அப்போ போனால் ஏதாவது தருவான் எனக்கு. அப்போ அப்படி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்போ நான் இதில் இருந்து இப்போ எனக்கு நான் ஒரு ஆளுக்கு இதில் சமைக்கத்தான் போகிறேன். வேறாவது ஒரு சமையல் சாப்பாடு கேட்டால் அதையும் சாப்பாடு செய்து கொடுத்துண்டு இல்லை மெயினாக வந்து இப்போ பலசர கடை மாதிரி தான் ரன் பண்ண போகிறேன். சரி, இப்போ நீங்கள் இந்த கடை கட்டுறவங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சுது? 7 லட்சத்துக்கிட்ட முடியுது எனக்கு. இதுக்கா 7 லட்சம் முடியுதா? திறந்து காட்டுட்டா 7 லட்சம் முடிஞ்சுதா மொதல் கட்டுறது? மேசன் கூலியே அண்ணா 1 லட்சம் பாருங்க. இப்போ 7 லட்சம் மண்டைக்குள்ள 7 லட்சம் வெங்கால உங்களுக்கு காசு. அது 5 நகை அடைய வச்சு நான் பாருங்க இவ்வளவு நகையும் அடைய வச்சு தான் கட்டினேன். நீங்கள் திறவுங்க பாப்பா இருக்கா
உண்மையிலே வந்து ஒரு சின்ன கட்டங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு கூட நான் நினைச்சது ஒரு 3 லட்சம் முடியும் மிச்சம் 4 லட்சத்துக்கு கடை இந்த சாமான எதுவும் போடலாம அவளுக்கு இந்த ரேக்கியெல்லாம் அடிச்சிருக்கீங்க இந்த ஷோகேஸ் கேட்டு நான் சரியான விலை சரியான விலை சரி எல்லாம் நல்ல பாவிக்கும் அப்போ அதனால நான் என்னுடைய ராக்கு தச்சு வேலை செய்கிற அவருக்கு 80,000 ரூபா அந்த மேலே சீட் போட்டு எல்லாம் செய்து ஓகே கடை முடிஞ்சது தானே திறக்கிறதுக்கு தான் இப்போ பிரச்சனை நான் 7 லட்சம் வச்சேன் ஒரு 3-4 லட்சம் கட்ட முடியும் மிச்சம் 3 லட்சத்துக்கு காசை வச்சு சாமானை போட்டு செய்வோம் அது பார்த்தா எனக்கு இதே கடையை பார்ப்போம் ஸோ இதான் வந்து இப்போ அம்மா கட்டி இருக்கிற கடை பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து கடையெல்லாம் வந்து வேலை முடிஞ்சுது நல்ல மாதிரி இப்போ பெயிண்ட் பண்ணி ரேங்கி எல்லாம் அடிச்சாச்சு கடைக்குள்ளே இனி உங்களுக்கு ஓப்பன் பண்ண எனக்கு காசு அதுதான் சாமான் போடு 10ஆம் தேதி நாளையும் எடுத்து விட்டுட்டேன் அதான் சொன்னேன் கண்ட கணவர்கிட்ட அண்ணாட்ட கேட்டு நான் சொன்னேன் கட்டுங்க பிறவா நான் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் தாரேன்னு சொன்னேன் போனே அடிச்சா எடுக்கிறான் இல்லைவா இல்லைன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம் இவரு நம்பி இது நான் எப்போவோ கட்டிட்டேன் கட்டி போட்டு சும்மா இருந்தபடியாக தான் அந்த அம்மாவுக்கு லண்டன்கார அம்மாவுக்கு வேலைக்கு போனான் 2 மாதம் போனால் ஒரு 1 லட்சம் பேருமெண்ட் அதை வாங்கித்தான் முந்த நாள் தச்சனை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் ரெண்டு வயரிங் வேலை எல்லாம் செய்தேன் சரி இப்போ முழுமையாக இந்த கட்டம் கட்டுறதுக்கான காசு கூட அடையலான்னு வச்சுங்களா இதான் உங்களோட இருந்த நகை எல்லாம் அடைய வச்சிட்டீங்களா வச்சுட்டேன் ஓகே It starts with stones and reaching. இது 12ஆம் மாதம் வச்சுருக்கீங்க நான் கார்த்திகை 12ஆம் மாதம் கடை ஃபுல்லாக கட்டி முடிஞ்சுது எல்லாம் அப்போ எப்படி எடுக்கிற நம்பிக்கை வச்சீங்க இதில் வேலை செஞ்சு இதால் உங்களுக்கு வட்டி வேணண்டா இப்போ லோன் எடுத்தா அதுக்கு கட்டு வந்தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு செய்து கொண்டே இதெல்லாம் உங்களோட சொந்த நகை தானே இதெல்லாம் அவர் செஞ்சிருந்த நகை இப்போ வேற ஒன்றும் இல்லையா அவங்கள்ட்ட காதத்தோடு மட்டும் இருக்கு காதத்தோடு மட்டும்தான் இருக்குது மற்றெல்லாம் அடைய வச்சுட்டீங்க இந்த கடையை நம்பி இவ்வளோ கட்டலான்ற நம்பிக்கை தான் வச்சுட்டீங்க சரி ஏண்டா இதை எப்படி எடுக்கணும் நான் வளர்க்குற மகளுக்கு இதுதான் பாருன்னு சொல்லியிருக்கிறேன் வளர்க்குற மகள் தங்கச்சிட்ட மகள் ஒரு அளவை வளர்க்குறேன்னு சொன்னேன் கதைக்க மாட்டா பேச மாட்டாவா நம்ம கைதடினாலும் இல்லை படிக்க இப்போ அங்கே தங்கச்சி விட்டா பேச மாட்டா 3 வயசு இவர் சாகும்போது கைதடினாவும் இல்லை வச்சு படிப்பிச்சேன் இந்த நகையெல்லாம் நீங்கள் அவாவுக்கு கொடுக்குறாதான் அவா கொடுக்குறான் அம்மாவோட மனசு ஒரு நல்ல மனசாக இருக்குதுன்னு அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய நகை எல்லாத்தையும் அடைய வச்சு ஒரு பலசர கடையை இந்த 52ஆம் வயசுலையும் போட்டு அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து அந்த அடைவை மட்டும் தன் தங்கச்சின வாய் பேசாத மகளுக்கு சீதனம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றா உண்மையிலே வந்து பெரிய விஷயம் அம்மா நீங்கள் இப்படி இருக்கிறது சந்தோஷம். நல்லா 21 வயசு 21 வயசு ஓகே சந்தோஷம். நீங்கள் நம்பிக்கையோட வளவங்க பிள்ளை படிக்குமா நல்லா எல்லாத்துலையும் கட்டிக்காரு. இப்போ தையல் மெஷின் உண்டு தங்கச்சி ஆக்களுக்கு சிங்கரில் லீசிங்கில் எடுத்து கொடுத்தாங்க. மகளண்டைக்குள்ளே அவங்கள நீங்கள் வளர்க்க வேண்டி வந்ததுக்கான காரணம் என்ன? 4 பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சிக்கு 4 பொம்பளை பிள்ளை அவர் இறந்துட்டார். நீங்கள் உங்களோட பிள்ளை மாதிரி வளர்த்து அவள் என்னை அம்மான்னு தான் சொல்லுவாள். அம்மா அப்பா அக்கா அதெல்லாம் சொல்லுவாள். இப்போ 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 இவ்வளோ எங்கே இருந்துவா மகள்? கைதறி நவிலில் படித்த அவங்க இந்த முதல் நான் வெறி ஸ்கூல்லாம் படிப்பிச்சது. பிறகு அவங்க ஆண்டஞ்சி ஸ்காலர்ஷிப் இருந்து 95 மார்க்ஸ் எடுத்தவா எடுக்க வந்து வெளியே கல்வியால் சொன்னாங்க இவங்களுக்கு இங்கே படிப்பில்லை நீங்கள் நவிலில் தான் சேர்க்கணுமாண்டு. அப்போ அங்கே ஆண்டோண்டிலேருந்து படித்தவன் ஆண்டோண்டு திரும்ப 5 படித்து திரும்ப ஆண்டோண்டிலேருந்து இந்த ஏன்னா சைன் மொழி படித்து வரும் உண்டு. இதண்டி இப்போ ஓயல் எல்லாம் எழுதிட்டா 5 பாடம் பாஸு அவ்வளோ பெரிய ஜாசனில் சும்மா நார்மல் முடிஞ்செல்லாம் செய்துட்டா. சரிம்மா இப்போ நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ நீங்கள் வந்து எங்களை வீடு தேடி வந்திருக்குனாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இந்த கடையை திறக்க நீங்கள் கணக்கில் என்ன வகையில் ஹெல்ப் பண்ணணும்? காசு உதவியாக செய்தாலும் சரி இல்லை அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்ன விஷயத்துக்கு அது செய்யணும்? பலசில பொருட்கள் வாங்கி எவ்வளோ மாதிரி இருந்தால் ஓகே ஆகும்ல? இந்த நான் ஒரு கடையில் அவங்கள்ட்ட கேட்டுன்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் எல்லா சாமானும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்கிறனாலே ஒரு 5-6 லட்சத்துக்கிட்ட வேணுமெண்டு. 5-6 லட்சம் வேணுமெண்டு. அப்போ இப்போ நார்மலாக உங்கள்கிட்ட இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்கள்கிட்ட 1 ரூபா காசும் இல்லை எல்லாம் அடையுது.
அடைய வச்சுட்டீங்கன்னு சொன்னால் 7 லட்சம் ரூபா வந்து இந்த வேலைக்கு மட்டும் முடிஞ்சுது. அங்கால 5-6 லட்சம் ரூபா திறக்கிறதுக்கு போகணும்டா. இனி வந்து இந்த 7 லட்சமும் கடன் ஏண்டா. அப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையில் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு இதில் என்னென்னா இனிமேல் ஒரு இடம் வீட்டு வெளியே போகக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் துவங்கிட்டேன். வீட்டோட இருந்து நீங்கள் ஆசைப்படுறது நல்ல விஷயம்மா. இன்னொரு அதுக்குள்ள இருந்து பேச்சு வாங்கக்கூடாது என்ற காலனி நினைக்கிறது ஓகே. ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் ஓகே உங்களுடைய நகையை அடைய வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அது எல்லா நேரத்துலேயும் வந்து சக்ஸஸை கொடுக்கணும்னு இல்லையம்மா. பலசர கடை இப்போ நான் பலசரக்கண்டு மெயினாக வைக்காமல் இதோட வீட்டோட இருந்து ஏதாவது சாப்பாடுகளும் செய்து உங்களால் 7 மணி நம்புறீங்களா? நான் இப்போ 11 வருஷமாக ஒரு வீட்டையும் இவ்வளோ அவங்க ஒரு ஆள் 2 பேர் கூப்பிடுவாங்க. பேருந்து பார்த்தா அங்கே ஆக்கள் கூட தான் இருக்கும். இப்போ அவங்களோட வெளிநாட்டிலேருந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து நிற்பாங்க. 2-3 மாதம் நின்று போவாங்க. அப்படி எத்தனை பேருக்கு சேர்த்து சமைச்சு தண்டி இப்போ இது செய்தேன். நான் செய்வேன் செய்யணுமே. எனக்கு யாருமே இந்த உதவியுமே செய்ய இல்லை. தனியாக இவ்வளோ காலம் பேரங்க வரை சேர்த்து 18 வருஷம் இன்றைக்கு பிறந்த நாளும் 18 வருஷமாக 18 வருஷம். இந்த 18 வருஷமாக ஒரு தரட்டு நான் ஒரு அன்றைய உதவி எதிர்பார்க்காம நானே உழைச்சி இதண்டி தங்கச்சியோட குடும்பத்துக்கு பார்த்து இதண்டி செய்து நான் அம்மா அப்பாவுக்கு செய்ததண்டி இல்லைண்டா. தங்கச்சி இருக்கிறாவே அவங்கள பார்ப்பாங்கன்னு தங்கச்சியோட பிள்ளைகள் 4 பேருக்கு உதவிகள் செய்ததண்டி. அவங்களுக்கு தையல் மிஷின் சிங்கரில் நான் நல்லூரோடியில் இந்த வீட்டு வேலை செய்ய லீசிங் போட்டு எடுத்து கொடுத்து இப்போ அவங்க தைக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையில் வந்துட்டோமா. இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்க. எல்லாம் முடிச்சு திறக்கிறதெல்லாம் நிற்கிறேன். இப்போ நாங்கள் வந்த மாதிரி இப்போ நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத மாதிரி விட்டுட்டு போயிருந்தா அடுத்த இடம் என்ன செஞ்சுருப்பீங்க? என்ன செய்கிற கடின கடவுன்னு தான். அப்படி இல்லாடி திரும்ப எங்கேயாவது வீட்டு வேலை செய்து தண்டி போட்டு அப்படி நான் திறக்கணும். எனக்கு நான் திறந்து காட்டணும். ஒரு கடை என்னாலையும் முடியும். புருஷன் இல்லாட்டின்னு நானும் தனியாக இருந்து வாழ்ந்து ஒரு வயதாக்கி அப்படி தான் நினச்சிக்கணும். ஒரு தடவை உதவி செய்யாட்டி இப்படியே விட்டுட்டு மீசாலையில் ஒரு என்னோட படித்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டோம். அவன் அம்மாவை பார்க்க மாஸ்டர் 60 நேரம் எல்லாம் அம்மா பார்க்க ஒரு தடவை இல்லை. தனியாக தான் இருக்கிறான். உனக்கு ஒரு தோழி தொந்தரவு எதுவும் இல்லாத இது தான் நீ வந்து வேறண்டு இப்படி இப்போ மனதில் தான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். உதவியும் கிடைக்கும். பார்க்குறக்கு 60 நேரம் தரேன்னு சொன்னவங்க அது உங்களுக்கு ஓகே இல்லையோ? எனக்கு என்னென்னா இனிமேல் வீட்டு வேலை செய்ய என்ன எனக்கு இந்த கால் விழுந்ததுன்னா நான் வெரிகோஸ் அதால் கன நேரம் நின்று வேலை செய்யலை. வெரிகோஸ் நாகிறதுக்கு நின்று என்ன அது வந்து டாக்டர் சொன்னார் இந்த நரம்பு வெடிச்சு ரத்தம் ஊற்றுமா ஓவராக இந்த பிளட் வந்து கூடினாத்தானா அது அப்படி வாரது. அப்போ அதால் எனக்கு இனிமேல் இந்த நின்று வேலை செய்கிற கஷ்டம். மற்ற இப்படி தான் சொல்லுவாங்க வா அங்கே ஒரு பெருசாக வேலை என்ன அந்த 13 வருஷத்துல அனுபவப்பட்டுட்டேன். ஆனால் அங்கே வேலையாக இப்போ 60,000 சம்பளம் சும்மா தர மாட்டாங்க. இப்போ ஏன்னா அந்த படுக்கையில் வச்சு பார்க்குறது முதல் கஷ்டம். படுக்கையில் வச்சு செலமெடுத்து பம்பர்ஸ் கட்டி அப்படி எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. சரிம்மா. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்ததுக்குனுங்க உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் ஒரு முடிவெடுத்து விட்டுட்டு போக ரெடியாக ஆகிட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு மனசு கேட்கல அம்மாவில் விட்டுட்டு போகக்கூடாது. உண்மையிலே நான் நேற்று நீங்கள் வந்து வீட்டை கண்கலைங்க அப்படி தான் வந்தேன். நான் அன்றைக்கும் அவங்க தங்கச்சி விட்ட போனேன். அதை விட இப்போ பேசிக்காக வந்து உங்கள்ட்ட நல்ல முயற்சி இருக்குது. அப்போ உண்மையாக உங்களை ஊக்குவிக்கிறதுல எங்களுக்குமே சந்தோஷம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் வந்து கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். கண்டிப்பாக அம்மாவுக்கு உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் வந்துட்டு உதவி செய்யலாம். ஒரு பொய் களவு இல்லாமல் உண்மையான நேர்மையாக எல்லாம் சொல்லியிருக்கிறா. முக்கியமாக வந்து ஒரு மாவீரட்ட மனைவியாக வந்து இருந்து 18 வருஷ காலமாக தான் தண்ட ஒரு முயற்சியிலேருந்து வாழ்ந்துட்டு வரா. உண்மையிலே அவங்களோட நிலைமை எடுத்து பார்த்தா கண்டிப்பாக உதவி செய்ய முன்வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைய தினமும் நாங்கள் வந்ததுக்குனங்கம்மா உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு தந்துட்டு போகிறோம். அதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு தான் அது யாருன்னா 6 நீங்கள் 10ஆம் டைம் 10ஆம் தேதி என்றைக்குள்ளே 4 நாள் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்னால் செய்ய முடியுமான்றது எந்த கையில் இல்லை. இப்போ நான் என்னால் முடிஞ்ச விஷயமா நான் சொல்லிடுவேன். நான் உங்களை நேற்று சொன்னேன் நாளைக்கு ஒரு அதை நான் எடுக்கிற முடியும். ஆனால் இன்னொரு தடவை வந்துட்டு இப்போ இன்னொரு உதவி வந்துட்டு நான் ஷுவர் பண்ணிடலாம். நான் இப்போ அந்த அக்கா தான் இப்போ அடித்தவா அவளோட ஒரு இல்லை தமிழ் தாயின்னு சொல்லி இந்த நாவில் சந்தியில் ஒரு கடை வச்சுக்கிறாங்க. இப்போ அவனோட கதைச்சு நீங்கள் ஒரு 2 லட்சம் வியாதி தண்டிங்கண்டா மிச்சத்தை அவனோட கதைச்சுன்னு அவனுக்கு சாமான் போட்டுக்கிறோம். அப்புறம் உனக்கு எதுவும் காசுகள் கிடைக்கும் வசதி இல்லை காசுகள் இப்போ ஏதாவது நான் சொன்னான் இப்படி உங்கள்கிட்ட போனால் அதையும் சொன்னான்.
அப்படி ஏதாவது உனக்கு கிடைச்சா நீ அந்த மிச்ச காசையும் கொடுத்து அதை இதண்டன்னு எனக்கு என்ன அந்த திறக்கணுமென்று ஆசைப்பட்டு கட்டி போட்டேன். அதை விடக்கூடாது. சரி ஒரு இடம் கிடைக்காட்டியும் நான் திரும்ப வீட்டு வேலை செய்து எனக்கு உதவி கேட்டு எத்தனை வீட்டை தெரிஞ்சு எனக்கு செய்யாதவைக்கு நான் திறந்து காட்ட வேணுமென்றதான் என்னுடைய ஓகே. உங்களோட தன்னம்பிக்கை முயற்சி வந்து தொடரட்டும். நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து நாங்கள் அம்மாவுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுப்போம். எதிர்வரும் நாட்களில் பார்ப்போம். இந்த வீடியோ போட்ட அப்புறம் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்ற பார்த்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சார் தானே சரியம்மா. இதில் ஒரு கொஞ்சம் காசு இருக்குது. கண்டிப்பாக அங்கே அவ்வளோ இருக்குதுண்டு. நாற்பது இருக்குது என்ன. இப்போ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பட்ட உதவியாக தாரமம்மா. இதை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் தாங்க. நாங்கள் ஒருக்கா உங்களுக்காண்டி முயற்சி செஞ்சு பார்க்குறோம். சரியா? அண்ணாவும் பேர நான் அண்ணாவோடைய கதைச்சிட்டு ஒருக்கா என்ன மாதிரி இந்த வீடியோ போட்டுட்டு பார்ப்பேன். சரியா? பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இதை வந்து இப்போ உங்களுக்கு யார் அனுப்பினு பார்த்தீங்கன்னு சொன்னாமல் எங்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கவங்க எங்களுக்கு காசு அனுப்புவாங்க. இப்போ அனுப்பினா உண்மையாக கஷ்டப்பட்டவங்கள தேடி கொடுங்கன்னு சொல்லி இப்போ கொடுங்கன்னு சொல்லி கூட நாங்கள் ஓகே அதை வந்து ஒரு கடமையாக செய்யலான்னு. ஐயோ அனுப்பிட்டாங்களே யாருக்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு போட்டுவிட்டா சரின்னு அப்படி நான் செய்ய மாட்டேன். அதால் உங்களை இவ்வளோ நான் கேட்குறதுக்குமே காரணம். அந்த வகையில் வந்து இதை உங்களுக்கு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயபாதம் புவனேஸ்வரின்னு சொல்லி அவங்க வந்து சுவிஸில் இருந்து அனுப்பியிருந்தவங்க. அம்மா ஒரு தொகை பணம் அதை முதல்ல வந்து நிவாரணத்துக்கு அனுப்பினவங்க. அந்த டைமில் வந்து மழை வந்து விட்டதால் அதை வந்து வேறு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தந்துருந்தாங்க. இப்போ அதில் ஒரு 60,000 நாங்கள் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக கொடுத்துனாங்க. மிச்சம் 40,000 வந்து இப்போ உங்களுக்கு இதில் தந்துருக்கோம். சரி தானே? இப்போ அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 881. அப்போ அந்த ஐயாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இந்த உதவியை செய்த அந்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. தெரியும் தானே ஒரு 1000 ரூபா காசு எவ்வளோ கஷ்டம் இந்த காலம் வாங்குறது தெரியும். நான் ஒரு 1000-1500 ரூபாய்க்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகே. அப்போ 40,000 வந்து நாங்கள் அவர்கிட்ட பணத்தை உங்களுக்கு தந்திருக்கோம்மா. சில வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அவருமே உங்களுக்கு மேலதிகமாக எதுவும் உதவி செய்யக்கூடும். அது போக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய சகோதரங்களை கொண்டவங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். சரிதானே? பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நேர்மையான முறையில் செயற்பட்டுருந்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சா கண்டிப்பாக உங்களுக்கான காரியங்கள் கூடி வரும். நானுமே உங்களுக்கு முயற்சி செய்வேன். சரியா? ஸோ அந்த வகையில் ஜெயபாதம் ஐயா உங்களுக்குமே நான் என் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கட்டிடம் கட்டியிருக்கிற 7 லட்சம் ரூபா தன்னுடைய ஒரு காசில் அதுவுமே வந்து அவங்களோட காசுண்டு இல்லை, அவங்களோட நகையை தான் அடைய வச்சு கட்டியிருக்காங்க. ஈவன் அவங்க அதை கூட எடுத்து தாங்கன்னு சொல்லி மற்றவனை மாதிரி பேராசை பிடிச்செல்லாம் கேட்கல. இப்போ அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்பகட்ட நிதியாக வந்துட்டு கொஞ்சம் சாமான் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி கொடுப்போம் அம்மாவுக்குன்னு சொன்னால் தெரியும் தான். ஒரு மாதம் சொன்னாலும் பரவாயில்லை. வயது போன டைமில் ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாராலையும் பொறுத்து ஒதுக்கப்பட்டு எல்லாட்டையும் வந்துட்டு வென்சர் கொள்கைட்டு வந்துட்டு வாங்கணுன்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு ஆறுதல் கொடுத்தா உண்டு. ஸோ நாங்களுமே கைவிட்டால் உண்மையிலே வந்து பாவம். ஸோ அவங்களோட நிலைமையை கன்சிடர் பண்ணி உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த உதவிகளை எடுத்து கொடுப்போம். சரியாம்மா? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஒரி பண்ணாமல் இருங்கோ. நான் எதுவும் காய்ச்சி பிள்ளையா அப்படி இல்லை தானே? சரி ஓகேண்ணா. இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். மறுபடியும் சந்திப்போம். சரியா? நன்றி. ஓகே.